அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கல்லூரிகள்ல ஒரு படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள் எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். ஒரு மாணவன் படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரியில எந்த மாதிரி சிறப்பம்சங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து போதுமான ஒரு வகுப்பறைகள் அது எல்லா கல்லூரியும் இருக்கும். அப்போ ஆனால் லேப்லாம் எப்படி இருக்கு? லேப்னா ஃபிசிக்கல் லேப்ஸ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸு அது எப்படி சொல்லித் தராங்க? அதே மாதிரி ரிசர்ச் இருக்கா? மாணவர்கள் வந்து ஆராய்ச்சிக்கு வந்து உந்துதல் கொடுக்குறாங்களா? இதையெல்லாம் ரொம்ப கவனமா மாணவர் பார்க்கணும். அதே மாதிரி வழக்கமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் வசதி, பேருந்து வசதி, அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள், கல்லூரிக்கு வர விருந்தினர்கள்லாம் யாரு? சிறப்பு விருந்தினர்கள் வரும்போது பையன் அவனை பார்ப்பான். இப்ப நம்ம கல்லூரியில பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து சைலேந்திர பாபு போன்றவர்கள்லாம் கூடும்போது பையன் பார்க்கும்போது நம்மளும் நாளைக்கு அவரை போல ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வரணும். ஒரு தொழில் நிறுவனர் கூடும்போது நம்மளும் நாளைக்கு இவரை போன்ற ஒரு தொழில் நிறுவனரா ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதல். இதையெல்லாம் தான் அணுகுமுறை. இதையெல்லாம் மாணவர்கள் பார்க்கும்போது நான் வந்து ஒரு சரியான கல்லூரியில இருக்கிறேன்ற நம்பிக்கை அவனுக்கு வருவதை பார்க்கும்போது அதுதான் நான் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அந்த அப்ரோச் தான் நம்ம கல்லூரியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமா பார்க்குறேன். அது மாணவர்களின் வெற்றியிலையும் அது பிரதிபலிக்கும்.